சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டு கர்நாடக அரசு தனித்தாங்க. இதுக்கு அடுத்தது சுப்ரீம் கோர்ட் வந்து காவேரி நதிநீர் ஆணையம் வைக்க சொன்னாங்க. இது வரைக்கும் மத்திய அரசு எந்த மாநிலத்துக்கு இதுமாரி நதிநீர் ஆணையம் நாங்கள் தான் வைக்க முடியும், நீங்கள் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் 3 வருஷம் உங்களுடைய 3 ஆண்டு காலத்தில் தமிழகத்தை ஏன் நீங்கள் காவேரி நதிநீர் ஆணையம் வைக்காம எதுக்காக பையில பிடிச்சி நிற்கிறீங்க? நீங்க வரணும்ன்றத ஒரே காரணத்துக்காக நீங்க செய்யல. உங்க கை முடிச்சிட்டீங்களா? சொல்லிட்டீங்கல்ல, you are a journalist. Have you gone into the legalities of the whole issue? 2007ல காவிரி நதிநீர் ஆணையத்தினுடைய ட்ரிபியூனல் வெர்டிக்ட் வந்தது. 7 வருஷம் இருந்த சோனியாவி கருணாநிதி கேள்வி கேட்கல. இன்னைக்கு ஹெச் ராஜாட்ட கேள்வி இருங்க, நான் சொல்றேன் சார். You please have patience till I complete. நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் நீங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இப்போ செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. கர்நாடகா அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கு. இந்த ஒரு இஷ்யூக்கு மட்டும் இல்லை, ஃபார் எனி இஷ்யூ. நம்ம ஜல்லிக்கட்டு விஷயத்துலையும் அதான் பிரச்சனையாச்சு. சென்ட்ரல் கவர்மெண்டுடைய ஜிஓவை ஸ்டே பண்ணிட்டான், வி கேன் நாட் ஆக்ட். இதில் இருக்குது சப்ஜுடிஷியல். அதே மாதிரி தெளிவாக நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், இதுக்கு முந்தைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லியிருக்கேன். காவிரி பிரச்சனை இப்போ 3 சிட்டிங் ஜட்ஜு கீழே இருக்குது. ரெண்டாவது, இதில் ரொம்ப படித்த மாதிரி எல்லா அரசியல்வாதியும் கான்ஸ்டியூஷனல் பேக்கிங், அதாவது லெஜிஸ்லேச்சர் பேக்கிங் பாராளுமன்றத்தில் இதுங்க தேவையில்லைன்னு பேசிட்டு உதாரணம் 2 சொன்னாங்க. பஞ்சாபில் இருக்க இந்த நதிநீர் ஆணையம், ஆந்திராவில் இருக்க நதிநீர் ஆணையம், அவங்களுக்கெல்லாம் அதாவது என்றைக்குமே நாலேஜ் இல்லாமல் இருந்தால் டேஞ்சர் இல்லை, இந்த ஹாஃப் நாலேஜ் ரொம்ப டேஞ்சர். அதாவது பஞ்சாபில் பஞ்சாப் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் பார்லிமெண்ட்டை பாஸ் பண்ணது மூலமாக தான் அங்கே ரிவர் மேனேஜ்மெண்ட் போர்டு நியமிக்கப்பட்டது. அதே மாதிரி ஆந்திரா தெலுங்கானா பிரிக்கும் பொழுது ஆந்திரா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மூலமாக தான் ஆந்திராலையும் நதிநீர் ஆணையம் நியமிக்கப்பட்டிருக்கு. நதிநீர் ஆணையம் நியமிக்க பாராளுமன்ற சாங்ஷன் வேணும். நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு எவ்வளவு சீக்கிரம் வருதோ அவ்வளோ சீக்கிரம் பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றி காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டை மோடி சர்க்கார் கொண்டு வரும். இன்னொன்னையும் சொல்கிறேன், இதை செய்யணும்னா மோடியால் தவிர வேறு யாரும் செய்ய முடியாது.